வணக்கம். என் குருநாத எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். அப்பா பையன் சண்டை அப்படிங்கிறது சினிமாவில் பார்த்துருக்கலாம், காட்டில் பார்த்துருக்க, ஜூவில் பார்த்துருக்க, நேரில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பார்ல சூர்யா ஒரு படத்தில், சிங்கமா. அது மாதிரி தான் இப்போ நிலைமை போயிட்டே இருக்கு. அப்பா மகன் சண்டை நடக்கும் கட்சி எது அப்படின்னு கேள்வி கேட்டா 1ஆம் கிளாஸ் பையன் கூட பாமக அப்படின்னு பதில் எழுதி பாஸ் மார்க் வாங்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் அதுல யாரும் சமரசம் செய்து கொள்ளாமலே இருக்கிறாங்க. இது ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டைங்க அப்படின்னு இதை பார்க்கறதா அப்படின்னாக்க நிச்சயமா அப்படி கிடையாது. ஆனா ஒரு குடும்பத்துல இருக்கிற நாங்க மட்டும்தான் பரிபாலனம் செய்யணும், எங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்சி சொந்தம், இதுல வேற யாரும் வரக்கூடாதுன்னு அன்புமணி நினைக்கிறது தான் இங்க பிரச்சனை ஒண்ணு. சரி, அதான் பிரச்சனையா? அப்படின்னாக்க தான் மூந்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாருலங்க, பேரன் வேணான்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன அப்படின்னாக்க அது இல்லை. அப்ப அதுக்கு அடுத்த அஜெண்டா ஒண்ணு இருக்கு, அதுதான் அமித்ஷாவுடைய அஜெண்டா. அமித்ஷா தன்னுடைய கூட்டணிக்கு வலு சேர்க்கிற விதமாக அதிமுக பாஜக கூட்டணின்னு அப்படி ஸ்கிரீன்ல அப்படி காமிச்சார் இல்லையா, கை தூக்கி. அன்னைக்கே அன்புமணி ராமதாஸையும் ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, ஐயா மனசு ரொம்ப ஏற்கனவே ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்காரு ஐயா. இப்ப நான் அன்புமணி ராமதாஸ்ன்னு சொன்னேன்னு வைங்களேன், அவர் இன்னும் நொந்து போயிடுவார். அவர் ஏன்னா என்னுடைய பெயரை பயன்படுத்தாத, வேணா இன்ஷியலை பயன்படுத்திக்கன்ட்டு சொல்லிட்டாரு அன்புமணி ராமதாஸை பார்த்து. ஐயோ திரும்ப திரும்ப அதே வருதுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த அப்பா புள்ள நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்க இல்லையா. ஆனா கட்சியில அப்படி விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தொண்டர்கள். ஏன்னா நிறைய பேர் அப்பா பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஐயா பக்கம் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் என் பேரு ராமதாஸ், நீ அன்புமணின்னு போட்டுக்க, ஆனா அன்புமணி ராமதாஸ்னு போறாத அப்படின்னு பகிரங்கமாவே அறிவிக்கிறார். அதுக்கப்புறமா அவரு பூம்புகாரு மயிலாடுதுறை அப்படின்லாம் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. ஓ அப்பா கூட்டத்துக்கு போயிருக்காரா, வீட்டுல இல்லையான்னு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக அன்புமணி அவர்கள் தைலாபுரத்துக்குள்ள இருக்கிற அப்பாவுடைய வீட்டுக்கு வர்றாரு. அதுக்கு நாகரிகமா பதில் சொன்னார், என்னங்க நீங்க இல்லாதப்ப அன்புமணி உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, அவன் வீடு அவன் வரான், அவங்க அம்மாவை பார்க்க வரான், வரட்டும் அப்படின்னு அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அதற்கு அடுத்தாப்புல போட்ட குண்டு தான் ஒட்டு கேட்கும் கருவி அப்படிங்கிறது. என்னுடைய வீட்டில் நான் அமர்ந்திருக்கிற இடத்துல ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்திருக்காங்க, இது மேட் இன் ஜப்பான். அதுக்கு உண்டான பில்லு தான் ராமதாஸ் தரல, ஐயா ராமதாஸ் அதுக்கு உண்டான பில்லு தான் தரல. ஆனா இது மேக்கிங் என்ன, இது என்ன காஸ்ட்லி, எவ்வளவு ரேட்டு, இதனுடைய துல்லியங்கள் என்னங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவா புட்டு வச்சிட்டாரு மருத்துவர் ஐயா. இந்த ஒட்டு கேட்கும் கருவியை என் தைலாபுரம் வீட்டுக்குள்ளார வச்சது யாரு, இது குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. இந்த ஒட்டு கேட்கிற கருவியை யார் வைப்பா? இப்ப நீங்க ஒருத்தரங்க பேசிட்டு இருக்காங்கனாக்கா அப்படியே ஒட்டு கேட்கறோம்னா யார் கேட்பாங்க? எதிரிகள் தான் கேட்பான் இல்லையா. சரி, நண்பர்களா இருந்தாக்கா அவனே சொல்லிடுவான், மாப்பிளா அவன்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆக ராமதாசனுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனிப்பவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தாக்க இன்னைக்கு தேதிக்கு ஒண்ணு அன்புமணி, ரைட்டா வச்சுக்கோம், அன்புமணின்னு வச்சுக்கோமா, ரைட் அன்புமணி. அடுத்தாப்புல யாரு? இந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைன்னு சொன்ன உடனேயே அடுத்த 2வது நாளே பறந்து ஓடி வந்தது யாரு? அப்படியே ஆடி போயிட்டு அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி தானே வந்தாரு. அப்ப இந்த ஒட்டு கேட்கும் கருவி விஷயத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரா? அதாவது அவர் தானே காதை குடிச்சு கேட்டுக்கிட்டு உடனே ஓடி வந்தாரு, அதுக்காக சொல்லலாம் இல்ல. அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சவர் அவரு தான் காரணமா, அல்லது அன்புமணியே காரணமா, அல்லது அன்புமணியோட மனைவி சௌமியா அண்ணி காரணமா, அல்லது ஆடிட்டர் குருமூர்த்தி காரணமா, அல்லது தமிழகத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனைனாக்கா ஒண்ணு ஆடிட்டர் குருமூர்த்தியா இருக்கும், இல்ல அங்க இருக்கிற டெல்லியில இருக்கிற அமித்ஷாவா இருக்கும், இல்லையா இந்த சவுக்கு சங்கர் மாதிரி விலை போனவர்களா இருக்கும். இப்ப இந்த விஷயத்துல யாரு அப்படி செஞ்சது? ஏன்னா ஒரு சங்கரும் பிரத்யேகமா பேட்டி எடுக்கிற பேர்வடின்னு ராமதாஸ் ஐயாவை பேட்டி எடுத்ததையும் நாம பார்த்தோம் அந்த வீடியோவில்.
அப்ப இவரே வந்தாரா? எம்ஜிஆர் படங்கள்ல மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் எல்லாம் வர மாதிரி அப்படி ஒரு ஒட்டு கேட்கும் கருவியை வச்சுட்டாங்களா? இதையெல்லாம் நாம இங்க யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவ்வளவு மன வருத்தங்களுக்கு மத்தியில ஒருத்தர இவ்வளவு 87 வயது கொண்டவரை இத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர்களுக்கு ஏதாவது சட்டத்துல இடம் இருந்துச்சுனாக்க தயவு செஞ்சு அந்த சட்டத்தை பயன்படுத்துங்க. அவர் நிம்மதியா வாழ விடுங்க ஐயாவை. கிட்டத்தட்ட தமிழகத்துல ஒரு ஜாதி கட்சியாக இருந்தாலும் ஒரு தனித்துவமான மனிதர் அப்படிங்கிற வகையில, கொள்கை பிடிப்புள்ளவர்கிற முறையில, போராட்ட குணங்கள் நிறைந்தவர்கிற முறையில மருத்துவர் ராமதாஸ் ஐயா மீது வன்னியர் அல்லாதவர்களுக்கும் கூட ஒரு மரியாதை உண்டு. ஏன், நான் வன்னியர் கிடையாதுயா, இருந்தாலும் எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அந்த மரியாதையை குலைக்கின்ற விதமாக கொஞ்ச நாள் பொறுத்திருந்தாக்க அன்புமணி ஆட்டோமேட்டிக்கா பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுக்கு அடுத்தாப்புல இவருக்கு தான் வந்திருக்க போகுது. ஆனா இருக்கும் போதே சொத்தை எழுதி கொடு அப்படின்னு கையெழுத்து வாங்குவாங்க எல்லா ஊர் நாட்டில எல்லாம். இப்ப இருக்கும் போதே சொத்தை எழுதி வாங்கிட்டு அவங்கள ஆதரவற்றோர் இல்லத்துல விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு போக்கை நான் தான் தலைவர் அப்படின்னு கடைபிடித்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? அன்புமணியினுடைய இப்ப இல்ல, இதை அடுத்து வரக்கூடிய எதிர்கால அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, அது அன்புமணிக்கு மிஸ் ஆயிடுது. அடிக்கடி நான் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், யானை தந்தலையிலேயே மண்ணெளிவு போட்டுக்கிட்ட மாதிரின்னு. அந்த வகையில பார்த்தாக்க இந்த உலகத்துல யானை மட்டுமே இல்லைங்க, மனிதர்களும் கூட தன் தலையில அடிக்கடி மண்ணை போட்டுக்கிறது உண்டு. அப்படியாக அப்பாவை அரவணைத்து அப்பாவின் எண்ணப்படி பேரனுக்கும் ஒரு பதவியை கொடுக்கிறார். அதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே செயல்படுத்தி செயல் தலைவர் தாண்டா நீனு, நான் தாண்டா தலைவர்ன்றாரு. சரிப்பா சொல்லிட்டு போயிருந்தா என்னப்ப? அப்படி இருந்திருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு கேவலத்தை, ஒரு கேலியை, ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்காது. ஆனா இத்தனை முதுபெரும் கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறது இருக்கட்டும், இங்க தாய் மாமாவும் முகுந்தனும் அடிச்சுக்கிறது இருக்கட்டும், அக்காவும் தம்பியும் அடிச்சுக்கிறது இருக்கட்டும், ஆனால் இங்க தொண்டர்கள் நாங்க யாரு பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு, கால் வலி தாங்க முடியாம மண்டையை பிச்சுக்கிட்டு, பிபி மாத்திரையை போட்டுக்கிட்டு வன்னிய பெருங்குடி இனத்தினுடைய அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தவிச்சு மருகி கண்ணீரா சிந்துறாங்க. அந்த வன்னியர் குல மக்களுக்கு, அந்த சத்திரிய குல மக்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா இவர்களுடைய பார்வை என்னுடைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்டு போயிடும். அப்படி இல்லையா, அங்கிருந்து ஒரு புதிய தலைவர் முளைப்பார். அந்த முளைக்கின்ற தலைவர் ராமதாசாகவும் இருக்க மாட்டார், அன்புமணியாகவும் இருக்க மாட்டார், மாம்பழமாகவும் இருக்காது. வேறு ஒரு தலைவர், வேறு ஒரு சின்னம் அப்படிங்கிறதை நோக்கி வேற விதமான ஒரு அரசியல் தளத்திற்கு இந்த வன்னியர் பெல்ட் பகுதியை கபலீகரம் செய்வதற்கு வேற யாராவது நிச்சயம் வருவார்கள். அதை ராமதாஸ் புரிந்து கொண்டுதான் கையில் எடுத்து கட்சியை கனப்படுத்தி பலப்படுத்தி பொத்தி வைக்கிறாரு. ஆனா அதாவது என் கையில குருவி இருக்கு, இது உசுரோட இருக்கா இறந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. உசுரோட இருக்குன்னு சொன்னா பறக்க விட்டுருவாங்க, அது செத்துதான் கிடக்குன்னு சொன்னா உசுரோட இருக்கிறத சாகடிக்கிறதெல்லாம் ஒரு டிராமா பண்ணுவாங்க இல்லையா, நான் தப்பா கூட சொல்லலாம். அந்த மாதிரி கதையில தான் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தேர்தல் ஆணையத்துக்கிட்டெல்லாம் இந்த விஷயம் போக ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போகுது அப்படின்னாலே அமித்ஷாட்ட போச்சுன்னு தான் அர்த்தம், மோடி கிட்ட போச்சுன்னு தான் அர்த்தம், நட்டாட்ட போயிருக்குன்னு தான் அர்த்தம். தேர்தல் ஆணையம் வேறு, அமித்ஷா வேறுன்னு கிடையாது இல்லையா? ஏன்னா இது உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. தேர்தல் ஆணையம் மத்திய அரசு மாதிரி நடந்துக்குது, ஒன்றிய அரசு மாதிரி நடந்துக்குதுங்கிறத உச்ச நீதிமன்றமே சமீபத்தில் கூட சவுக்கால அடிச்ச மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒருவேளை அதிமுக எப்படி ஓபிஎஸ் ஆகவும் சசிகலாவாகவும் டிடிவி தினகரனாகவும் எடப்பாடியாகவும் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டதோ, எப்படி ஒரு கட்டத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதோ, அதே மாதிரியான ஆபரேஷனை
பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் அமித்ஷா ஏன் ஏற்படுத்தி இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்க முடியும்? எப்படி நினைக்க முடியும்? இப்ப ராமதாஸையும் அன்புமணியையும் பிரிச்சதுக்குள்ளார யார் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அன்புமணியை தூக்கி அலேக்கா தாவேக்கா பக்கம் அனுப்புறதுக்கு அமித்ஷா திட்டமிடுகிறாரா, அல்லது ராமதாஸை அப்படி செய்வதற்கு திட்டமிடுகிறாரா? ஏன்னா ராமதாஸ் ஐயா சொல்றாரு, மோடி என்னோட நண்பர், அவரு எதா இருந்தாலும் கேட்டு வாங்கிடுவேன் அப்படின்றாரு. இந்த விஷயத்தையும் நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா ஐயா ராமதாஸ் ஐயாவே, நீங்கள் இனிமேல் தான் உங்க நண்பர் மோடி கிட்ட கேட்டு வாங்கணுமா ஐயாவே? கடந்த 11 வருடங்களா அவர்தானே ஆட்சியில உட்கார்ந்து இருக்காரு ஐயாவே. ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே, நீங்கள் இந்த 11 வருடமா ஏன் கேட்கல ஐயாவே? உங்க நண்பர்கிட்ட நீங்க கேட்டு தமிழகத்துக்கு வாங்கியிருக்கலாமே ஐயாவே. அமைச்சர் போஸ்ட் பையனுக்கு கிடைக்கிறதுக்கு மட்டும் ஓடுறீங்களே ஐயாவே, இதுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்களே ஐயாவே அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. ஆக இந்த ரூட் எல்லாமே அமித்ஷாவுடைய அந்த பொம்மலாட்டம் தான். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஆட்டுறாரு. இங்க அன்புமணின்ற ஒரு பொம்மை ஆடுது, எடப்பாடின்ற ஒரு பொம்மை ஆடுது, செங்கோட்டைன்ற ஒரு பொம்மை ஆடிச்சு, ஓபிஎஸ்னு ஒரு பொம்மை ஆடிச்சு, எஸ்பி வேலுமணின்னு ஒரு பொம்மை ஆடிச்சு. இப்போ இங்க இந்த பொம்மைகளுடைய ஆட்டம் தான் இங்க செல்லா காசாக இந்த தேர்தலை காட்டும். யாரெல்லாம் செல்லா காசு அப்படிங்கிறத காட்டக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக 2026 தேர்தல் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. யாருடைய முதுகலையாவது உட்கார்ந்துக்கிட்டு எந்த வீட்டு கொல்லப்பக்கத்திலேயாவது பூண்டாவது தமிழ்நாட்டில் இந்த பாஜக பாசிச ஆட்சி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது ராஜா, அது நடக்காது கண்ணு அப்படின்னு ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய ஸ்டைல்லே சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ராமதாஸ் இப்போ பேசுகிற டயலாக் எல்லாம் ரஜினி ஸ்டைல் மாதிரி பஞ்சு டயலாகா இருக்கு. போக போக தெரியும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாரு. மன வருத்தத்தை இப்படி பஞ்சு டயலாக் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் தீர்த்துக்கிறாரு. பார்ப்போம் என்ன பாடுபட போகுதோ பாட்டாளி மக்கள் கட்சி. வணக்கம்.